brow pencil வச்சு lip liner போட்டுட்டு இருக்க. Oh no. இது ட்ரெண்ட். brow pencil வச்சா? ஐயாக்கு என்ன ட்ரெண்டோ. ஓகே. லாஸ்டா ஒன்னு பண்ணவங்க அதுதான் புடிச்சிட்டேன். தப்பிச்சது ப்ராடக்ட். Unbelievable catch. சுஜு இந்த இயரிங்ஸ் ஓகேவா? சஜி எந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த இயரிங் நீ எடுத்து கொண்டு வந்து நீ தான மேட்சிங் இயரிங்ஸ் கேட்ட. இதுல எல்லோ இருக்கு, அதுலயும் எல்லோ இருக்கு. 4-5 டிஸ்ப்ளேல வச்சிருக்கேன். இவ வந்து தூக்கிட்டு வராதுக்குறேன். ஏய் அங்க உடனே தலையை இப்படி பண்ண மாடி. Welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது the clean girl makeup look. So இந்த ஒரு லுக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு மேக்கப் லுக்கா இருக்கு. அதுல என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. இட்ஸ் க்ளோஸ் enough to no மேக்கப் லுக் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டெய்லி வேர் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஒரு சம்மருக்கு நீங்க ஈஸியா இந்த லுக்கை வந்து கேரி பண்ணிக்க முடியும். இந்த லுக் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் மெயினா இந்த ஒரு லுக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் இது வந்து இருந்தால் ஓகே இதுதான் அந்த க்ளீன் கேர்ள் மேக்கப் லுக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைக் பேஸ் வந்து டியூயாக இருக்கணும், அப்புறம் ஐப்ரோஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கணும், நல்ல ப்ளஷ்டு சீக்ஸாக இருக்கணும், அண்ட் உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து மினிமலாக இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஸ்கின் கேருக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பேஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த டியூயினஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பேஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன்று நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்கச்சக்கமாக தான் இருக்கும். பட் நம்ம கம்மியான ப்ராடக்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மேக்கப் லுக் இதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் மை பேர் ஸ்கின். கொஞ்சம் வந்து லைக் ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து பல்ப் தான் இது ரெண்டும். இந்த மினிமலிஸ்டோட ஃபேஸ் வாஷ். ஓகே, அதில் சாலிசிலிக் ஆசிட் ப்ளஸ் என்னென்னமோ இன்னொன்று LHAன்னு வந்து போட்டிருந்தது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் 2 நாளாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகுது. அண்ட் இங்கே வந்து பிரேக் அவுட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணுவேன். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கி ஹானஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் எஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் ஃபஸ்ட்டு நம்ம பேஸை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் என் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக டீஹைட்ரேட்டடாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஃபேஸ் வாஷ். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து எப்போவுமே லைக் கொஞ்சம் நல்லா பார்த்து யூஸ் பண்ணணும். அதனால தான் நான் அழுத்தி வந்து சொல்கிறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, ஏற்கனவே ட்ரையாக இருக்குது. இதுக்கு மேலே நான் ப்ராடக்ட் போட்டு நான் என் ஸ்கின்னை வந்து இன்னும் மொக்கையாக்க விருப்பப்படல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன். ஸோ ஹைட்ரேஷனுக்கு வரும்போது நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது வந்து காமன் ஒன் திங் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வைட்டமின் C சீரம் வந்து என் ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனி சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த வாவோட வைட்டமின் C சீரம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த 30ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், பிளிமிஷஸ், டார்க் ஸ்பாட்ஸ், ஏஜிங் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ சீரம் பேஸ் நம்ம வந்து காலை மாலை 2 வேளை யூஸ் பண்ணோம். இது நைட் டைம் தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த ஒரு லுக்குக்கு வந்து உங்ககிட்ட பிகாஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதை. ஸோ இது வந்து என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். முன்னே எப்படி டல்லாக இருந்தது இப்போ பாருங்கள் அந்த ஹைட்ரேஷன் வந்து கிடைச்சிருக்கா. ஸோ அந்த ஹைட்ரேஷனோட நம்ம இதை வந்து நல்லா டேப் பண்ணி நம்ம ஸ்கின்குள்ளார அப்சர்வ் பண்ண விடணும். ஸோ இது போட்டோன்னே நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல இன்ஸ்டன்ட் ஹைட்ரேஷன், கொஞ்சம் பிரைட்னஸ் ஆட் பண்ணியிருக்கு, கொஞ்சம் லைவ்லியாக இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் க்ரீம். மாய்ஸ்சரைசிங் க்ரீமுக்கு நியூட்ரிடர்மோட வைட்டமின் E மாய்ஸ்சரைசிங் லோஷன். இந்த ஒரு பர்டிகுலர் நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷனில் வந்து வைட்டமின் E இருக்குது. ஸோ ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபேஸ்க்கோட மேக்கப்புக்கு வந்து பேஸ் ஆக்கிறதுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் நம்மளோட இந்த லுக்குக்கு நம்ம பர்ஃபெக்டாக பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா டியூயி பேஸ். ஸோ அந்த டியூயி பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ண பிறகு தான் அந்த ஃபவுண்டேஷனோ இல்லை நீங்கள் கன்சீலரோ யூஸ் பண்ணுறது வந்து அந்த ஒரு டியூயி லுக் வந்து கொடுக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து என் ஃபேஸில் வந்து என்ன வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஓகே, கழுத்துக்கும் மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்ல ஒரு மைல்டு ஃப்ராக்ரன்ஸ். மார்னிங் டைம் போடுறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீனுக்கு வேலோட SPF 50 சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன்.
இது வந்து ரொம்ப லைட்டான ஒரு கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு கிளாஸி லுக்னால நான் இந்த ஸ்மாஷ் பாக்ஸோட ஃபோட்டோ ஃபினிஷ் ப்ரைமர் வாட்டர் செட் அண்ட் ரிஃப்ரெஷ் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து லேயரிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, ரொம்ப லைட்டாக இருக்கணும், ரொம்ப லைட்டாக இருக்கணும். பிகாஸ் இந்த ஒரு சம்மர் டைமில் நம்மளோட மேக்கப் வந்து ரொம்ப ஹெவியாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்வெட்டில் வந்து ஒழுகி ஊற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து ப்ரைடல் லுக்கை நான் வந்து சொல்ல இப்போ லைக் நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒழுகி ஊற்றுறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப லைட்டாக வச்சுக்கிட்டோம்னா அந்த ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணுறது எப்போவுமே வந்து லைக் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா, அதாவது அதோட இன்டென்சிட்டி கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மாஷ் பாக்ஸோட ஃபோட்டோ ஃபினிஷ் ப்ரைமர் வாட்டர் வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ப்ரைமராகவும் ஆட் பண்ணோம், ப்ளஸ் நம்ம போட்டிருக்க ஸ்கின் கேர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே பிளெண்ட் பண்ணி அப்படியே லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் இது ஒரு டியூயி ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபேஸை அப்சர்வ் ஆகட்டும். உங்ககிட்ட ஃபேன் இருந்தால் ஃபேன் வச்சு இப்படி பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே அதை காய விட்டுடலாம். நம்ம வந்து என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஹைட் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, இருந்தாலும் நம்ம பிளெண்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோலாம் தேவைப்படாத இது யூஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக தான் டச் பண்ணேன், இவ்வளோ ஜாஸ்தி ஆகிடுச்சு. கலர் கரெக்ஷன் பண்ணுறதும் வந்து ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க, ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியக்கூடாது. இங்கெல்லாம் பாருங்கள், நான் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருக்கேன், ரொம்ப ஸ்டாக்காக வந்து தெரியக்கூடாது. பிகாஸ் இது வந்து ரொம்ப மினிமல் மேக்கப். அண்ட் இந்த கலர் கொஞ்சம் ஜாஸ்தியான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுத்து டச் பண்ணோடனே ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அதுதான் இது LA Girlோட ஒரு கன்சீலர். ஓகே, LA Girl ப்ரோ கன்சீலர் வந்து யூஸ் பண்ணேன், ஹை டெஃபினிஷன் கன்சீலர். ஸோ ரொம்ப லைட்டாக எடுத்தாலே நல்லா ஜாஸ்தியாக வரும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து NYXோட ப்ரொஃபஷனல் மேக்கப் டோட்டல் கண்ட்ரோல் ப்ரோ ட்ராப் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, லாக்மியோட லிக்விட் கன்சீலர் யூஸ் பண்ணி ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஃபேஸை மட்டும் ஹைலைட் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம கான்டோரிங் எல்லாம் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஷ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டெப்பில். லைக் ஒரு க்ளீன் கேர்ள் மேக்கப் லுக்கில் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் எர்த். இதில் வந்து வைட்டமின் E இருக்குது. இது லிப் அண்ட் சீக் டென்ட். கணத்தில் அப்ளை பண்ணும்போது டேப் பண்ணிவிட்டு அப்பர் மூமெண்ட்டில் கொண்டு போங்க. ஓகே, அதே மாதிரி இப்படி 2 கையில் எடுத்துகிட்டு இப்படி கொண்டு போங்க. ஓகேவா, லைட்டாக மூக்குக்கு மேலேயும் போடுங்க, அப்புறம் இங்கே, அப்புறம் கண்ணுக்கு மேலே. ஆக்சுவலாக உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப கிளியராக இருந்தனா வெறும் கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். என் ஸ்கின் வந்து இப்போ கொஞ்சம் அந்த பிளிமிஷஸ் தான் இருக்கனால கண்டிப்பாக எனக்கு ஃபவுண்டேஷன் வேணும்னாலும் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். அண்ட் இன்னும் நல்ல ஒரு டியூயி பேஸ் வேணும்னா நீங்கள் என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாரியல் பாரிஸோட ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன், அதெல்லாம் கொஞ்சம் டியூயி எஃபெக்ட் இருக்கும். LA Girlோட இலுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் அது வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல டியூயியாக இருக்கும். ப்ரௌஸ்க்கு வந்து நான் இங்கே வந்து K Beautyயோட ப்ரௌ பென்சில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும் இந்த ப்ரௌஸு. அப்படி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த லுக்கு, நோ மேக்கப் லுக்குக்கு. ஸோ இதை வந்து எப்படி பென்சிலில் வச்சு இப்படி என்னோடய ஷேப்க்கு தகுந்தாப்புல நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்தது ஐலைனர் வந்து போட்டுக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஐலைனர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் கோட்ஸ் ஆஃப் மஸ்காரா போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். லைக் மினிமல் ப்ராடக்ட்ஸ்னால நான் வந்து இந்த ப்ரௌ பென்சிலே வச்சு லைட்டாக வந்து லிப்பை வந்து லைன் பண்ணியிருக்கேன். ரொம்ப லைட்டாக இருக்குது, உங்களுக்குமே தெரியாது, அந்தளவுக்கு லைட்டாக வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து ஒரு கிரே டோனில் இருக்குது. அண்ட் தென் லிப் அண்ட் சீக் டென்ட் இருக்குல்லையே, அதை வந்து எடுத்து எப்படி லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரினியோட லிப் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர் வாட்டர் வச்சு என் ஃபேஸ் ஃபுல்லாக மறுபடியும் வந்து செட் பண்ணிக்க போகிறேன்.
நல்ல ஒரு டியூவி எஃபெக்டாக இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும்.